அது வந்து இவங்க வந்து எல்லா பொண்ணையும் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம எல்லாரும் கம்முருக்கு சப்போர்ட் பண்ணோம். கரெக்ட்டா? ஆனா ஆமா அந்த ஸ்டேட்மெண்ட்ட ப்ரூவ் பண்ற மாரி வியானா ஸ்டேஜ்ல ஒரு இன்வெஷன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. கேட்டா அது ஃபன்னுன்னு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி அவர் எஸ்கேப் பண்ணலாம். தட் இஸ் நாட் ஃபன். நீங்க ஒரு ஷோல ஒரு ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சைடு இங்க வந்து இங்க பார்வதி கூட கமிட்மெண்ட் இருக்கீங்க. நீங்க தங்கச்சி சொன்னா போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறா, வெளிய வந்தா கன்சிடர் பண்ணு அப்படின்னு நீங்க அத கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே அந்த டைனிங் இஷ்யூ அது பண்ணாதான் சொன்னாங்க. அது அது எல்லாத்தையும் எப்படி சார்? அது அவனும் எப்படி சார்? சொன்னாங்க. அப்ப நாங்க திவாகர் கிட்ட பேசினதும் ஃபன்னி டோன்னு நாங்க சொல்லிட்டு போக முடியுமா? அவனே சொன்னா அந்த உங்களுக்கு இடத்துல ஆப்போசிட்டா அவன் இருந்தா பதிவு ஃபன்னு, பண்ணியிருக்கான். அதே பார்வதி பேசினா அக்யூசேஷனா? ஏங்க அது நல்லா வந்து இருக்கே. சீரியஸ். ஏங்க நான் எனக்கு பண்ணான்னு நான் சொன்னேன்னு சொல்லவே இல்லையே இப்போ உங்ககிட்ட. அது வியானாவே அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. ஓகேங்களா? அவங்களும் சீரியஸா எந்த இடத்துலயுமே அவங்க சொல்லவும் இல்லை. அதேமாதிரி கமருதீன் சிஸ்டர் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த இடத்துல அவன் பேசியிருக்கான் லைவ்லயே. வியானா ஃபன்னா அதான் நான் சொன்னேன்லாம் சொல்றேன். சொல்லலையே. அவங்க ஸ்டேஜ்ல வந்து அது கரெக்ட்டா தான் சொல்லிட்டு போனாங்க. இல்லையே அவங்க அத அவங்க அக்யூசேஷனா வைக்கல. அதே சீரியஸா மாரி அத சொல்லவே அவங்க இல்லையா? ஃபன்னாவும் பண்ணாதான் சொல்லல. சொன்னாங்க. அவங்க உங்களுக்கு அக்யூசேஷனா யாரும் வைக்கல, ஃபன்னாவும் வைக்கல. பட் அவங்க அங்க ரெஜிஸ்டர் பண்ணது கம்ரு ஹஸ் டன் அங்க ஹஸ் கிவன் தி ஸ்டேட்மெண்ட் சிரிச்சுட்டு தான் என்கிட்டயும் அந்த சொன்னாங்க. மாரி கேட்டிருக்காரு அப்படிங்கறதே சிரிச்சுட்டு தான் அவங்க ரெஜிஸ்டர் சொன்னாங்க. பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. அத போஸ்டும் விஜேஎஸும் சிரிச்சாரு. திரும்ப அவங்களும் வந்து சிரிச்சுட்டே தான் சொன்னாங்க. பாருக்கு இது எல்லாரும் தெரியுமா பார்த்தோம். அப்படிங்கறதையும் அங்க போட்டு உடைச்சிட்டு தான் போனாரு. அவங்க சிரிச்சுட்டே தான் சொன்னாங்க. ஏங்க அவர் 10 பொண்ணு கிட்ட போய் இதே பண்ணாலும் அவர் ஃபன் கை சிரிச்சாரு. அப்படின்னா அவர் ஃப்ளர்ட்டிங் கை தாங்க. அதாங்க நான் சொல்ல வரேன். ஹி இஸ் அ ஃப்ளர்ட் கைங்க. ஃபன்னுக்கு பண்றது ஃப்ளர்ட்டிங் தாங்க. அது ஒரு ஷோல இருந்துட்டு பண்றது. ஆல்ரெடி வைல்ட் கார்டு வந்து அவருக்கு வார்னிங்கே குடுத்தாச்சு. நீ இப்படி பண்றது விளையாட்டுத்தனமா பண்றது வெளிய இதாகுது. அதையும் மீறி அவர் பண்றாருன்னா ஃபன்னுக்கு ஃப்ளர்ட் பண்றாரு. அப்ப அவர் ஃப்ளர்ட் கை தான். ஹி இஸ் நாட் அ ட்ரஸ்டபிள் கை. ஹி இஸ் யூசிங் பார்வதி. அவ்வளவுதான் அங்க மேட்ரு. அவர் பார்வதியை ஃபன்னுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட பாயிண்ட்ல எங்களோட பாயிண்ட்ல பார்வதி தான் யூஸ் பண்றா. இது அவ்வளவுதான். என்னோட பாயிண்ட் உங்களோட பாயிண்ட்ல வெளியே கிடையாது. கேம்ல அவர் பண்ணி போறப்ப எடுத்து விளையாடுற பாயிண்ட் இதுதான். மைக் நீங்க அவனை சப்போர்ட்டரா வந்து வேணா நீங்க தேவையில்லாம அதுக்கு விட்டு பேசி அவன் கொடுக்கலாம். பட் ஜெனரலா பாக்கும்போது அவர் பண்றது வரலன்னு சொல்லி ஃபன் ஃப்ளர்ட்டிங். கம்ருதீன் இஸ் அ ஃப்ளர்ட்டிங் கை. அவ்வளவுதான். மைக்க தேவையில்லாம எடுத்து அவன் நாமினேஷன்ல வராம அவனை அனுப்பிடலான்ட்டு பிளான் பண்ணது எல்லாமே தேவையில்லாத வேலை தான் அவளுக்கு. அப்ப அதெல்லாம் எங்க இருந்து தூக்கி போடுறது? ஆமா, பேசணும்னா பேசலாம் யாரா இருந்தாலும். உங்களோட இதுல உங்க இது கரெக்ட், எங்களோட இதுல எங்க இது கரெக்ட், அவ்வளவுதான். மேஜிக் அக்ரி டு டிஸ்அக்ரில போயிடலாம். மேஜிக் இது ரொம்ப ஷூர் போயிட்டு ஷூர் இருக்கு. ஷூர் ஷூர். யா டாம் agree to ப்ரமோ 3 disagree. பாருங்களேன். ப்ரமோ 3 பாருங்க. சொன்ன மாதிரி கானா பாத்துட்டேன். வினோத்தை அடிச்சிருப்பாரு போட்டு. நான் போஸ்டே போட்டுட்டேன். நாட் கிரிட்டிக். டாம் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடுத்து ஆக்சுவலி நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. நான் மேல ஏத்திட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம். டாம் இத பத்தி என்ன பேசலாமா? நினைக்கிறீங்க? சொல்லுங்க பிரியா. ஓம் நிமிஷம் ஒரே சார் ஒன் நிமிஷம் செகண்ட். டாம் நான் லிசனர் போயிடுறேன். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லிசனர் போயிடுறேன். நான் நான் இது டிரைவிங்ல மட்டும் இருக்கேன். சொல்லிட்டு போயிடுறேன். இப்ப பேசிட்டு இருந்த டாபிக் வச்சு. ஸோ ஆக்சுவலா நானுமே வந்து அதாவது ஓரளவுக்கு இது பண்ண வச்சு இப்ப வரைக்குமே நான் கம்ருதீன் ஆக்சுவலா நம்பிதான் பாசிட்டிவா தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஆனா இப்போ லைவ்ல பாத்தீங்கன்னா 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்ப வெளியில போன உடனே இது பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது லைவ்ல பாத்துருப்பாங்க நிறைய பேரு. சும்மா அவங்க கான்வர்சேஷனா பேசிட்டு இருக்காங்க. வெளில போனோடனே இந்த மாதிரி வேலை பார்த்துப்பியா அது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு கம்ருதீன் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா பாரு கிட்ட அப்படி ஏதாவது இருந்ததுன்னா வெளியில போயிட்டு இல்ல அப்படின்ற மாதிரி அப்படி ஏதாவது இருந்ததுன்னா இப்பவே சொல்லிடு. நான் அட்வான்ஸா வேற ஒருத்தவங்களை புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த மாதிரி 2 பேரும் டாக் போயிட்டே இருக்கு. இது எந்த மாதிரி இது? அப்ப அவர் உண்மையா இல்லைன்றதுதானே அர்த்தம். அது எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லலாம்? எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லலாம்? இல்ல அது எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லலாம்? இல்ல நிறைய பேசிட்டு இருக்காரு அவர். ஆக்சுவலா லைவ்ல நான் பார்த்தேன். இப்போ நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப எனக்கு தோணுச்சு ஓகே இது வந்து உண்மையாவே அவன் இல்ல கேம் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது எனக்கு இப்ப ஃபீல் ஆயிடுச்சு. அவ வந்து ஏதோ சும்மா வெளில போய் இது பண்றது. அவ வந்து இன்னொருத்தவங்க கூட போய் நான் இது பண்ண போறேன் அப்படி எதுவும் பேசல. ஜஸ்ட் ஜென்ரலா வெளில போன உடனே இதுவா நீ பாட்டும் வேலையை பாப்பியா நான் பாட்டும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு கான்வர்சேஷன்ல அப்படி ஏதாவது நீ வெளியில போய் இது பண்ற மாதிரி சொல்லு. நான் இப்ப இன்னொன்னு ப்ரீ புக்கிங் ஒன்னு பண்ணணும், அட்வான்ஸா ஒரு புக்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பாக்குறான் அரோரா சைடு. சோ இவ அதை அப்படியே கண்டினியூ பண்ணும்போது அவன் ஒவ்வொரு விஷயமும் அப்படியே பேசிட்டே இருக்கான். இது எப்படி அப்ப உண்மையா இருக்க முடியும்? அவன் பண்ணிட்டு இருக்கிறது நல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கான். ஓகே டாம் நான் சொல்லிடுறேன் டாம். ஓகே போன வாரம் வியனா வந்து எவிக்ட், இந்த வாரம் எஃப்ஜே. அது என்ன விக்ரம் கூட யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ அவங்கள வெளியே போயிடுவாங்களா? என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஏன்னா இல்லனா விக்ரம வந்து நீங்க புனிதரா நினைக்க மாட்டீங்கல்ல. விக்ரம தொட்டவன் கெட்டானா அப்போ? ஆமா ஆமா ஆமா.
அப்புறம் இன்னொன்னும் அப்படி சொல்றாரு நினைக்கிறாங்க. We'll see. இன்னொன்னும் சொல்றாரு ம். அமித் பாரு இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு ஆஹ் இந்த மாதிரி கம்ரு பேசாத டைம்ல அந்த டைம்ல தான் அமித் கூட உன் கூட நான் அமித் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி இப்ப கமருதீன் அங்கதான் உட்காந்துருக்காரு இந்த மாதிரி அந்த டைம்ல தான் உன் கூட பேசிட்டு இருந்தேன் நான் ஃப்ரெண்ட் ஆனேன் அந்த டைம்ல தான் உனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் ஐ மீன் திவாகர் போன அந்த ஸ்பேஸ் வந்து நீ இதுவான அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஃபீல் அந்த பிரதர் ஃபீல் வந்து எனக்கு இதுவாச்சு அந்த டைம்ல நீ தான் இது இருந்த அந்த டைம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாம கமருதீன் வந்து ஆமா ஆமா நானும் திவாகர் இடத்துல இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் நீ என்ன சொல்ற அங்க அண்டர் த பஸ் திவாகர் இது பண்ணி நீ எவிக் பண்ண மாதிரி நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி நீ வந்து அங்க ஒரு விஷயத்த வந்து அவளை ஃப்ரேம் பண்ற நீ ஒரு விஷயம் பண்ணி நீ கெட்ட பேர் வாங்கினா அதுக்கு நீ தான் காரணம் அது எப்படி பார்வதி காரணம் நீ சொல்லுவ அங்க உள்ள இருக்கவங்க எப்படி வேணா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் ஆனா நீ அந்த உனக்கு தெரியும்ல நீ யாருன்ட்டு நீ என்ன கேம் ப்ளே பண்ற நீ யாருன்னு உனக்கு தெரியும்ல அப்ப அவங்க சொல்ற பாயிண்ட வச்சு நீ வந்து அப்படியே அதை ஜஸ்டிஃபை பண்ணிடுவியா ஜஸ்ட் லைக் தட்னு உன் மேல தப்பு இல்லைன்ற மாதிரி நீ அங்க வந்து நானும் திவாகர் பிளேஸ்ல தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற நீ அப்ப கூடவே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க அப்ப இந்த மாதிரி வந்து நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தை விடலாமா அப்ப பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க உன்னுடைய ஃபேன்ஸுமே சரி மத்தவங்க பாக்குற மக்கள் நினைப்பாங்க அப்ப நீ ஜென்யூனா இல்லைன்னு தானே தெரியுது அங்க அப்படி ஒரு உனக்கு ஒரு எனக்கு என்ட்ரி அவருக்கு என்னன்னா இருக்குதுன்னும் போது அப்ப நீ ஏன் பார்வதி கூட பழகுற ஒரு உனக்கு ஒரு அப்படி அண்டர் த பஸ்ன்னு உனக்கு தோணும் போது நீ ஏன் பார்வதி கூட பழகுற வெளில போக வேண்டியதை விட்டு போக வேண்டியது தானே இல்லங்க இவர் சீரியஸா கோவமா பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்வதி திரும்ப போய் பேச போறதே கிடையாது. ஓகே. ஆனா அவர் வந்து அதை ரொம்ப அழகா கையாளுறதா நினைச்சு ஒண்ணு பண்றாரு. வெளில வந்ததும் ஆப்வியஸ்லி தே கோனா திங்க் பேட் தான். அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. வில் சி ஃபேமிலி ரவுண்ட்ல என்ன நடக்கணும்னு. இல்ல இப்ப இவர் கொஞ்சம் ஓவரா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல விடுறதுக்கு காரணமாவே நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து யாராவது இவரை டச் பண்ணணும் அதை வச்சு சிம்பத்தி ஓட்டுல அடுத்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகலாம் அப்படின்னு இவர் யோசிக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. இந்த ரிங்கு போட்டது எல்லாமே அதே டிராமாவா தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலி அப்துல்ல வந்து ஸ்பீக்கர் விட்டு தான் ரிமூவ் பண்ணேன். கமெண்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா அடுத்தடுத்த ஆட்கள் பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்துல். மேபி உங்களோட டர்ன் வருது எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்கன்னா தாராளமா நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி நீங்க பேசிக்கலாம். சொல்லுங்க அல்தாஃப். இல்ல டாம் இப்ப எபிசோட் பார்த்துன்னு சொன்னார்ல கனி அண்ட் சாண்ட்ரா இஷ்யூவே பேசப்படலைன்னு எடுக்கல டச் பண்ணல. ஆமா ஆமா. அதுக்குள்ள இங்க 100 பேரு இது கணிக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்களே. ஆனா டேய் கிடையாதுடா அப்படி கிடையவே கிடையாதுடா. சாட்டர்டே ஹாப்பனிங்ஸ் என்ன என்று கேட்டீங்க அப்படின்னா அவர் வந்து சாண்ட்ராவை வந்து பாதுகாப்பாக கையாண்டிருக்காரு. அப்படி பண்ணாதீங்க நல்லா இல்ல நல்லா இல்லன்னு எக்ஸ்பிளனேஷன் கேக்குறாரு. அதுக்கு சம்பந்தம் இல்லாம சாண்ட்ரா வந்து ஒரு 2.25 மணி நேரம் பேசியிருக்காங்க. அதையும் அவர் அட்ரஸ் பண்ணிருக்காரு. உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக ஒரு 2.25 மணி நேரம் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அது சாண்ட்ரா உங்க கூட தான். நீங்க ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் இது நல்லா இல்ல இப்படி பண்ணாதீங்க. சும்மா சும்மா போய் அழுதுட்டு இருந்தீங்கன்னா பாக்குற எங்களுக்கும் நல்லா இல்ல அப்படின்றத அட்ரஸ் பண்ணிருக்காரு. அதுக்கடுத்து உண்மையாலுமே கானா வினோத்தை தான் போய் பொழந்திருக்காரு. கானா வினோத்தை எதுக்கு பொழந்தாருன்னே தெரியாம ஒரு பொழந்து பரவாயில்ல இருந்தாலும் நல்லா தான் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டு கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்டையும் கேட்டு கானா வினோத்தை கேப்டன்சிக்கு பொழந்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னா ஆதிரை வந்து எந்திரிச்சு ஏதோ கேர்ள்ஸ் வந்து ஷேவ் பண்ணுவாங்க இல்லையா அந்த கான்டென்ட் எடுத்து இவர் அப்படிலாம் பேசுறாரு. அது நாகரிகமா இல்ல நல்லா இல்லன்ற மாதிரி ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணிருக்கிறதுனால கானா வினோத்தை போட்டு பொலன்னு பொழந்து விட்டுருக்காப்ல. கடைசியா திரும்ப வாசக்கதவுலயே உட்காந்துட்டு சாண்ட்ரா பேசியிருப்பாங்கல்ல விக்ரம் கிட்ட திவ்யா வந்து தலைவலிக்குதுன்னு சொன்னதுனாலதான் நான் உண்மையாலுமே போய் அவ பக்கத்துல உட்காந்தேன். ஆனா அதுக்கப்புறம் சொல்றா கனி உள்ள போல அப்புறம் நான் ஏன் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கான்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இவர்கிட்ட அவர் பேர் என்ன விக்ரம் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வைக்கும் பொழுது இந்த மாதிரி அவங்க பண்றாங்கன்னு வரும்போது அப்ப வந்து நீங்க பொய் தானே சொன்னீங்க அப்படின்னும் போது கடைசியா வந்து சாண்ட்ரா ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. அப்படி சொல்லல திவ்யாவே எந்திரிச்சுன்னு அவங்களோட சைட் ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க. கடைசியா வந்து விக்கல் சீக்கிரம் நிப்பாட்டி விக்கல் சீக்கிரம் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னதுமே எக்ஸாக்டா இதுதான் நடந்துச்சு அவங்க இப்படிதான் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாங்க அப்படின்னும் பொழுது விக்கல் சீக்கிரம்க்கு ஆடியன்ஸ் எல்லாருமே கை தட்டுறாங்க. ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் அது அப்படின்றதுனால இவர் சொன்னதுனால கை தட்டுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் இன்னைக்கு மேக்சிமம் கிளாப்ஸ் கிடைச்சது வந்து பார்வதியின் முகத்தை காட்டினாலே வந்து கைத்தட்டல்கள் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆன் த அதர் ஹேண்ட்
பார்வதி பார்வதிய வந்து கம்ருதீனை வந்து அண்டர் த பஸ் யார் யார் போடுறா, இல்லைன்னா யாரு வந்து முன்னாடி ஒருத்தவங்களை தள்ளுறாங்க அப்படின்னும் பொழுது பார்வதி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பேர்களுடைய பேரை சொல்லி சுபிக்ஷாவோட கேமை வந்து இவர் இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பேரையும் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சொல்லி ஒருத்தவங்களையும் போட்டு கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க போல. விஜேஎஸ் வந்து போதும் போதும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்தோட பேரையும் சொன்னதாகவும், கடைசியில நிறைய பேர் வந்து கம்ருதீனோட கேம வந்து இவங்க ஸ்டீல் பண்றாங்க பார்வதி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்து ஒரு 4-5 பேர் ஈவன் கானா வினோத்துமே வச்சிருக்கிறப்போ பார்வதி கம்ருதீன் நிப்பாட்டி கேட்கும் பொழுது கம்ருதீன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஆமா சார் என் கேம வந்து இது பண்றாங்கன்ற மாதிரி ஏதோ ஸ்டேட்மெண்ட்ட தலைவன் வந்து விட்டுருக்காப்ல. அது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல. உண்மையாலுமே மனசாட்சி இருக்கு, அன்பு இருக்கு, வெங்காயம் இருக்கு அப்படின்னா, நேத்து அந்த பெர்சன் வந்து ஃபீல் பண்ணதுக்கான காரணமே இத தான் நான் பார்க்கிறேன். பார்வதி ஃபீல் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, இவன் உண்மையா இருக்கானா? ஒரு மாரி நமக்கு டபுள் மைண்டடாவே நமக்கு ஃபீல் ஆகுதே அப்படின்னு தான் இவங்க ஃபீல் பண்ணாங்க. அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்ட் ஸ்டேட்மென்ட்க்கு அப்புறமேட்டாவது பார்வதிக்கு புத்தி வரணும். கம்ப்ளீட்டா அந்த பையன விட்டு வெளில வந்துட்டு ஷீ ஷுட் பிளே ஹர் இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். ஆஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் பார்வதி. பிகாஸ் I have seen this woman from day one. She's playing for herself in each and every aspect. ஒரு இடத்துலயுமே ப்ளே பண்ணிருக்காங்க. கம்ருதீன் அப்படின்ற கூடிய நபர் வந்து பயங்கரமா கோவமா பேசுவாரு, கேவலமா பேசுவாரு, அசிங்கமா பேசுவாருன்ற ஸ்டேட்மெண்ட் போய் இந்த சீசன் வந்து எந்த அளவுக்கு தரம் குறைஞ்சு செயல்பட்டு இருக்கு அப்படின்னா, கம்ருதீன் கெட்ட வார்த்தை பேசுவான். இப்ப அவன் கெட்ட வார்த்தை பேசல. அதனால நல்லவன். நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்லி ஆடியன்ஸ வந்து நம்ப வைக்க வந்து ஒரு முயற்சியா தான் வந்து சேனல் எடுத்துட்டு இருக்கறத நான் பாக்குறேன். கெட்ட வார்த்தையே பேசக்கூடாது அப்படின்றது ஒரு பேசிக் நாகரிகம். கரெக்ட்டா? அத ஒருத்தன் பண்றான் அப்படின்னா, அவன் மேல தப்புன்னு நீங்க சொல்லுமே தவிர, அதை அவன் திருத்திக் கொண்டான் என்பதற்காக அவனுக்கு நீங்க ஒரு புனித பட்டம் வந்து குடுக்கறது வந்து எந்த ஒரு வகை இதுலயுமே வந்து சரியா இருக்காது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஆன் த அதர் ஹேண்ட் இட்ஸ் வெரி எவிடென்ட். நம்ம இத வந்து ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடியே வந்து தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டோம். நிறைய criticism that we are getting or talking in regards with Aurora and Parvati in regard with this triangle, but not even a single person is questioning Kamrudin, because Kamrudin is the person who is playing a proper game with Aurora and Parvati அப்படின்னு சொல்லிட்டு. சோ நேத்து பட்டுன்னு கேட்கறதாகட்டும், மோதிரங்களை மாட்டி விடுறது, நான் வெளில வந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன், சத்தியம் பண்றேன், இதையெல்லாமும் சொல்லிட்டு நீ எப்படி பின்னாடி போய் வந்து அவரு அழகி கிடையாது, ஐஸ்வர்யா ராய் கிடையாது அப்படி இப்படின்ற கான்டெக்ட்ல பேசுறதாகட்டும், இல்ல இன்னைக்கு வந்து அவர் கேட்கும் போது ஆமா என்னுடைய கேம் பாதிப்பு, உன்னுடைய கேம் என்ன பாதிப்படையுது, நீ போன வாரம் பேச வேணாம்னு சொன்னல, நீ ஃபாலோ பண்ணியா? கடந்த 3 வாரமாக ஒரு நாளும் கம்ருதீன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தைகள் என்ன அப்படின்னா, சரி எனக்கு எதுவும் வேணாம்ப்பா நான் என் கேம் விளையாடுறேன், எனக்கு எதுவும் வேணாம்ப்பா நான் கேம் விளையாடுறேன். பட் வெதர் யூ ஹவ் டன் தட் ஆர் நாட், அவ்வளவுதான் எங்க கான்டெக்ட். நீ அதை பண்ணலையே. யூ லிட்டரலி புல்லிங் ஹர் லெக்ஸ். சாண்ட்ரா கிட்ட பேசினா பிடிக்க மாட்டேங்குது, அமித் கிட்ட பேசினா பிடிக்க மாட்டேங்குது, அவங்க சொன்னா கேட்டுருவியா, இல்ல எனக்கு வேணாம், எனக்கு ஏதோ ஒரு ஆசிலேஷன் இருக்கு, எனக்கு மைண்ட் வந்து இதாகுது, எனக்கு ஒரு டபுள் தாட்டாவே இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாலுமே அதை பாசிஃபை பண்றது யாரு? நீதானே. ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கே கோவம் வருது. பார்வதி எதுக்கு இதை இவ்ளோ டீடைல்டா நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆஸ் அன் ஆடியன்ஸா நான் பார்க்கும் பொழுது. பட் அவங்களுக்கு அந்த ஒரு மென்டல் ட்ராமாவோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. பிகாஸ் he is behaving in that way. He is not giving a proper assurance or he is இப்போ ஒருத்தவங்களை பத்தி பிடிச்சிருக்கு அப்படின்னா பின்னாடி போய் பேசக்கூடாது, அவ்வளவுதானே. ஒருத்தவங்களை பத்தி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு. பட் நீ ஒரு இடத்துலயும் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு? கணித்தூர் கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ற, எஃப்ஜே கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ற, விக்ரம் கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ற, இல்லன்னா அமித் ஆளானப்பட்ட அமித் கிட்ட வாட் ஆர் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் யூ ஆர் கிவிங் அபௌட் பார்வதின்றது ஒன்னு இருக்குல்ல, அதுல எதுலயுமே உண்மையே இல்லையே. அப்ப ஆப்வியஸ்லி we will question you, we will talk about you. எஸ் செய்யோன் உங்களுக்கு முன்னாடியே ஆக்சுவலி திவ்யா வந்தாங்க. திவ்யா பேசுனதுமே நீங்க பேசுறீங்களா செய்யோன்? அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணாங்க. ஓகே உங்களுக்கு. எஸ் திவ்யா சொல்லுங்க திவ்யா. செய்யோன் பேசட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்யோன் பேசட்டும். ஓகே சொல்லுங்க செய்யோன். இல்ல ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னாட்டா, இப்போ வந்து இட்ஸ் டூ லேட்னு நான் நம்புறேன். ஆக்சுவலி இட்ஸ் மை ஒப்பீனியன். பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருடைய கேமுமே ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலையும். இப்போ கமருதீனுக்கு முன்னாடி பார்வதி எவிக்ட் ஆகுறாங்கன்னா கமருதீனுக்கு சான்ஸ் இருக்கு ஃபார் த டைட்டில். ஒருவேளை கமருதீன் எவிக்ட் ஆகுறாரு அப்படின்னா பார்வதிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. திஸ் இஸ் ஹவு த கேம் ப்ராக்ரஸ். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, திவாகர் பிக் பாஸ் சீசன் 9 தமிழை விட்டு எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் திவாகரை வந்து ஆதரிச்ச நபர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா
100% என்னால ஷோர் ஷார்ட்டா சொல்ல முடியும். தி சப்போர்ட் இஸ் ஃபார் விஜே பார்வதின்னு. அப்போ அதே விஷயம் தான் கமருதீனோட பார்வதிக்கும் அப்ளை ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதுல கேமுக்குள்ள அவங்களுக்குள்ள குழப்பங்கள் இருக்கலாம். இப்போ ஒன்னு சொல்லணும்னா பர்சனல் லைஃபை பொறுத்த அளவுக்கு சொல்றேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலயே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, வெளியிலன்றப்போ நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து போன் அவாய்ட் பண்ணிட்டு டிவி பார்க்கலாம், கேம் விளையாடலாம், அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது அவுட்டிங் போகலாம், பீச்சுக்கு போகலாம். ஸோ நம்ம வந்து ஒருத்தரை விட்டு ஒதுங்குறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பட் வேறஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்ல அது விஜே பார்வதிக்கும் கிடையாது, கமருதீனுக்கும் கிடையாது. கமருதீனை ஒதுக்கி வச்சுட்டு பார்வதியாலையும் ஒரு விஷயத்த பண்ண முடியல, கமருதீனாலையும் பண்ண முடியல. பிகாஸ் தூங்க போறதுக்கு முன்னாடி அவனை தான் இந்த பொண்ணு பாக்குது, எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவனை தான் இந்த பொண்ணு பாக்குது. எந்த அளவுக்கு விஜே பார்வதி மேல தவறு இருக்கோ அதே அளவுக்கு தவறுங்கிறது கமருதீன் மேலேயே இருக்கு. இந்த இடத்துல நான் எதை ரொம்ப அன்ஹெல்த்தியா பாக்குறேன் அப்படின்னா, கமருதீன் ஆதரவாளர்களும் பார்வதி ஆதரவாளர்களும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி கருத்து மோதல்களை வைத்துக் கொள்வது மூலமாக நீங்க 2 பேருடைய வெற்றியுமே தடுக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த இடத்துல அதுக்காக நீங்க வந்து விமர்சனம் வைக்க வேண்டாம், அனுசரிச்சு போகுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் திஸ் இஸ் ஹவு த கேம் கோஸ். இப்போ நீங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு இணக்கம் இருக்கு அப்படின்னா இந்த சைடு அத அத சொல்லுங்க டாம், ஏதோ சொல்ல வந்தீங்களே. சாரி செய்யும் நீங்க இங்க செய்யும் அந்த பக்கம் யா வெளியில நீங்க வந்து எந்த அளவுக்கு இணக்கம் காட்டுறீங்களோ அது அவங்களுக்கு இன் ஃபேவரா போகும் ஓட்டிங்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கமருதீன் எவிக்ட் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு 90th டே 95th டே வெளியில சோசியல் மீடியால கமருதீன் ரசிகர்கள் பார்வதி ரசிகர்கள் 2 பேருக்கும் நடுவுல ஒரு இணக்கம் இருக்கு அப்படின்னா அது பார்வதிக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகும். இணக்கம் இல்லைன்றப்ப அது ஹேட்டா தான் கன்வெர்ட் ஆகும். நான் 100% ஷோர் ஷார்ட்டா சொல்றேன். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அட் தி எண்ட் ஆஃப் த டே பர்சனல், இது 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பர்சனல் ரிலேஷன்ஷிப். இதுல கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க 2 பேரும் என்ன முடிவு வேணா எடுக்கலாம். முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசினாங்க, அதுக்கப்புறம் 2 பேரும் போய் கையில வந்து மோதிரத்தை போட்டு ஓட்டுறான், அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இப்படி பேசுறான். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ரெஜிஸ்டர்ட் தேர்ல. நான் அதை தான் சொல்றேன். இதே கமருதீன் வெளியில இருந்திருந்தானா அவன் பார்வதியை பத்தி பின்னாடி என்ன பேசுறான்றது நமக்கு தெரிஞ்சிருக்காது. வி டோன்ட் நோ. பட் பிக் பாஸுக்குள்ளன்றப்போ 24 hours அவன் இங்க இருக்கிறதுனால ஒரு பார்வதியை பத்தின ஒரு நெகட்டிவான விஷயமும், இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே கருத்து முரண்பாடு இருக்கும்டாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமா இருப்பாங்க, அடுத்த 1 மணி நேரம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்பாங்க. தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ரிலேஷன்ஷிப். அதே விஷயம் தான் கமருதீனுக்கும் பார்வதிக்குள்ளேயும் நடக்குது. எண்ட் ஆஃப் த டே 2 பேருக்கும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா பழகி இருந்திருப்பாங்க, டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அவன் பின்னாடி இந்த மாதிரி பேசுறான். பட் ஆனா உண்மை என்னன்னா, ஐ டூ அக்ரி வித் மேஜிக் செரி ஆன் அ பாயிண்ட். ஆக்சுவலா நீ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க அப்படின்னா 100% நீ வந்து ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கணும். பார்வதி பல இடங்கள்ல உன்னை விட்டு கொடுக்காம இருந்திருக்கா, ஆனா நீ வந்து எளிதுல வந்து பார்வதியை தூக்கி போட்டுற அந்த ஒரு விஷயமும் இருக்கு. கமருதீனுடைய உண்மைத்தன்மை பல இடங்கள்ல கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வேணா வந்து வெளியில போறப்ப கூட, எவிக்டா வெளில போறப்ப கூட நான் வீட்டுல வந்து பேசுறேன் அப்படின்னு நீ சொல்ற. அதே மாதிரி வந்து கமருதீனோட அக்கா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாங்க, கமருதீனோட எக்ஸ் பார்வதி மாதிரியே இருக்க மாட்டாங்க, அவங்க டோட்டலா வேற மாதிரி இருப்பாங்க, 2 பேருக்கும் சம்பந்தமே இல்லை. எது உன்னுடைய உண்மைத்தன்மை தான் என்னடா? ஏண்டா நீ ஒரு பொண்ணோட நெருக்கம் காட்டணும்ன்றதுக்காக என்ன பொய் வேணாலும் சொல்லுவியா? நாளைக்கு அவ வெளியில வந்து பார்த்துட்டு நம்ம கிட்ட பேசுறதுக்கு பழகுறதுக்கு நம்ம கூட நெருங்குறதுக்கு இவ்வளவு பொய்களை அவன் சொல்லி வச்சிருக்கானா அப்படின்றப்ப அந்த ரிலேஷன்ஷிப் எப்படிடா நீடிக்கும்? நான் தான் சொல்றேனே, நீங்க இந்த 30 days இதுக்கப்புறம் அவங்க வெளியில வந்து எடுக்கிறது தான் முடிவு. இப்ப இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க மோதிரம் மாத்திக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றது, இதெல்லாம் எனக்கு காமெடியா தான் தெரியுது. ஏன்னா இது எதுவுமே வெளியில வந்து நடக்காம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. செய்யும். நானு So, சாரி டு சொல்லுங்க இன்டரப்ட் டாம். செய்யும். இதை Yeah, பற்றி நம்ம விமர்சனம் செய்ய மாட்டோம். இவங்க வெளியில வந்து சேர்றாங்க, சேரல, தட்ஸ் கம்ப்ளீட்லி நன் ஆஃப் அவர் பிசினஸ்ன்னு நான் பார்க்கிறேன். பட் வென் இட் இஸ் a absolutely. ஷோல நடக்கும் பொழுது யார் யாருக்கு உண்மையா இருக்காங்க, யார் யாரை பற்றி என்னென்ன பேசுறாங்க அப்படின்றத பேசுறோம். ஈவன் ம், திவாகர் கிட்ட சொன்னப்ப கூட பார்வதியை ம், சப்போர்ட்டே பண்ணுனா கூட மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஸ்டுட் ஃபார் கம்ருதீன். ஓகே, லேட்டர் ஐ ரியலைஸ் absolutely. அந்த இடத்துல பார்வதிக்கும் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்துக்கள்லயே ஒரு மாற்றம் இருந்தது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப ம், நம்ம வி ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் ரைட் அப்படின்னும் பொழுது ஆஸ் அ கண்டஸ்டன்ட் அப்படின்னு வரும்பொழுது இந்த இடத்துல உள்ள என்ன பண்றாங்களோ 106 நாள் என்ன பண்றாங்களோ அதை வச்சுதான் நம்ம வந்து அவங்களுக்கு வின் பண்ணணும், வின் பண்ணக்கூடாது, உண்மையா இருக்காங்க, உண்மையா இல்ல இப்படின்றதெல்லாம் போறோம்.
நீங்க ஒரு யா யா சைடு சொல்றீங்க கம்ருதீனோட ஓட்டு பார்வதி ஓட்டுலாம் சொல்றீங்க. வாட் இஃப் இவங்க 2 பேரும் போச்சுன்னா இது எல்லாமே கானா வினோத்துக்கு கன்வெர்ட் ஆகும். புரியுதா? யா ஏன்னா யா வந்து அப்சல்யூட்லி இவங்க தான் வந்து பார்வதியை ஸ்டிக் பண்ணி ஓட்டுக்காக நிக்கிறாங்களே தவிர, பார்வதி அந்த ஒரு கேமையே விளையாடல. நாட் ஈவன் சிங்கிள் திங் இல்ல. அவங்க இந்த யா ஓட் யா அப்படின்ற ஒரு விளையாட்டையே அவங்க விளையாடல. அவங்க யா உண்மையாலுமே யா நான் ரொம்ப ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு கேமா நான் நினைச்சிட்டு ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். இது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகுதே. என்ன எல்லா இடத்துலயுமே இது அப்செட் பண்ணுது. என்ன இரிட்டேட் பண்ணுது. எனக்கும் ஒரு டபுள் தாட்ஸ் வருது. ஒருவேளை இவன் ஏமாத்துறானோ, பொய் சொல்றானோ, இத கேட்டாலும் நம்மளையே வந்து திரும்ப ப்ளேம் பண்ணிடுறாங்களே. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு புரியாம அந்த பொண்ணு இருக்கும் பொழுது, இப்ப இவர் உண்மையா ம் இருக்கும்போது நம்ம கேட்க போறோமா? ஒரு இன் பிட்வீன்ல அந்த ஜெயில் டாஸ்க் அதுக்கு அப்புறமேட்டுலாம் வந்து இவங்க ஒரு 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 பாண்டிங் இருந்துச்சுல்ல இவங்களுக்கு. அத ஆஸ் எஸ் அன் எஸ் ஆடியன்ஸ் வி ஸ்டார்ட்டட் லைக்கிங். ஆமால்ல, எஸ் உண்மையாலுமே கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு இந்த சீசன்ல நினைச்சதே அவங்க 2 பேத்தோட பாண்டிங். அது எந்த இடத்துல ம் கொஸ்டின் செய்யப்படுதுன்னா, அவரு உண்மையா இல்லையே. டக்குன்னு கீழ போடுறாரு. கேவலமா வந்து பின்னாடி பேசுறாரு. அப்புறமேட்டு எப்படி இது அவங்க 2 பேத்துக்கும் சம்பந்தப்பட்டது. இப்படி நடக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள நடக்கலாம்ன்றது ரியாலிட்டிக்கு ஓகே. பட் வென் இட் இஸ் a கேம் ஷோ அத நம்ம கொஸ்டின் பண்ணியே தானே ஆகணும். அதுல யாரு சரி தவறுன்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம்ல. இதுல இந்த இடத்துல சரி தவறுன்றத நமக்கு பேசுறதுக்கு அனைத்து உரிமை இருக்கு. ஆனா இதுல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா பார்வதி கிட்ட தான் இருக்கு. அவன் நல்லவனோ கெட்டவனோ 4 பேர்ட்ட ஃபிளர்ட் பண்றானோ அது அது சம்பந்தப்பட்டது பார்வதி தான். இஃப் ஷி இஸ் ஓகே வித் தட் லெட் ஹர் பி ஓகே வித் தட். இல்ல பொசசிவா அவன் என் கூட மட்டும்தான் பழகணும்னு பார்வதி நினைச்சாலும் தப்பு இல்ல. இட்ஸ் அப் டு ஹெர். நம்ம எதுவுமே பண்ண முடியாது டாம். நீங்க பர்சனலா நீங்க கேம்ன்றப்ப கமெண்ட் பண்ணலாம். பட் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வந்து அதை ரொம்ப வந்து நம்ம இது பண்ணி விமர்சிச்சு பேச முடியாது. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இந்த ஓட் கேம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம். மக்கள் ஆதரவு யாருக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக பிக் பாஸ் டீம். ஆனா இந்த தடவை எந்த ஒரு எவிக்ஷனுமே ஓட்டிங் மூலமா நடக்கலன்னு வச்சுக்கங்களேன். இந்த தடவை கோப்பை கிடைக்க போறதும் ஓட்டிங்னால கிடைக்க போறது இல்ல. பட் தேர் இஸ் அ சப்போர்ட், சாலிட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் அ கண்டஸ்டன்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா சோசியல் மீடியால. அப்போ பார்வதியுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து கமருதீனை பகச்சுக்கிறதும், கமருதீனுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்வதியை பகச்சுக்கிறதும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி குட் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதைத்தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ தேங்க்யூ டாம், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ. டாம் ஒரே ஒரு தேங்க்யூ பாயிண்ட் தேங்க்யூ தேங்க்யூ மட்டும் சார். செய்யோன் கிட்ட மட்டும் சொல்லிக்கலாமா? சொல்லுங்க செய்யோன் சொல்லுங்க. இது வந்து பகச்சுக்கிறதுங்கிறத தவிர, இது வந்து கமருதீன், பார்வதி அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் அவங்க இணக்கமா இருக்காங்க. அதனால பகச்சுக்கிறனால அவங்களுக்கு பேடா ஓட் அஃபெக்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கமருதீன் எவிக்ட் ஆனா அந்த ஓட்ஸ் பாருக்கு வருமா? கானா வினோத்துக்கு போகுமா? அப்படின்னா மெஜாரிட்டி வில் ஷிஃப்ட் டூ கானா வினோத் தான். ஏன்னா அந்த மாரி ஒரு ஓட் கேம பார்வதி உள்ள எடுக்கவே இல்ல. அண்ட் செகண்ட் திங் வந்து இங்க கமருதீன் ப்ளே பண்ற அந்த டபுள் கேம யாருமே எக்ஸ்போஸ் பண்றதே கிடையாது. இது எப்படி போகுது அப்படின்னா, லைக் பாரு தான் வந்து கமருதீனோட கேம வந்து எமோஷனலா இது பண்றாங்க. பின்னாடியே இது பண்ணாங்க. டெஸ்பரேட்டா இருக்காங்கன்ற மாரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது. ஸோ அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டராவோ, ஒரு ஆடியன்ஸோட வியூவாவோ நம்ம வந்து நோ ஹி இஸ் ஆல்சோ பிளேயிங் திஸ் கேம். இந்த இந்த பாரு வச்சு அவன் ஒரு கன்டென்ட் எடுக்குறான். இந்த மாரி ஒரு டபுள் கேம் எடுக்குறாங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணணும். இது நம்ம அட்ரஸ் பண்ணாதப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து வீக் ஆயிட்டாங்க. இவங்க வந்து முன்ன மாரி கேம் விளையாடல. இதுக்கு வந்து கமருதீனோட கேமே இவங்க தான் கெடுக்குறாங்க. அப்படிங்கிற மாரி ஆப்போசிட் சைடு இருந்து ஒரு நரேட்டிவ் செட் படுது. அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸா தான் நான் இது ப ப சொல்றேனே தவிர, நோ தட் கை இஸ் நாட் கரெக்ட். ஹி இஸ் யூசிங் ஃபார் ஹர் கேம். அவ வந்து யூஸ் பண்ணல. அவ ஜென்யூனா இருக்கா. இவன் தான் ஜென்யூனா இல்லைங்கிற பாயிண்ட்ட நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சொல்லணும்னு நான் பார்க்குறேன். பிகாஸ் இங்க கம்ரு பாருவ புடிச்சவங்களோட ஆடியன்ஸ் இந்த ஷிப்பர் ஆடியன்ஸ்ன்னு நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் இது போய் ரீச் ஆகணும். ஹூ இஸ் ஜென்யூன், ஹூ இஸ் நாட் ஜென்யூன் அப்படிங்கிறதுக்காக. யா டெஃபினெட்லி மேஜிக். ஐ டூ அக்செப்ட் தட். பட் எண்ட் ஆஃப் த டே அது முடிவுன்றது, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் பார்வதிக்கு தான் இருக்குன்றத தான் நான் அது சொல்ல வந்தேனே தவிர. தட் இஸ் நாட் அட் ஆல் டிபேட்டபிள். அது அவங்களோட யா யா சாய்ஸ். நான் கேம்ல சொல்றேன். இந்த கேம்ல இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல யாரு ஜென்யூனா இருக்கா, ஜென்யூனா இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் வருதுல. ஜென்யூனா இருக்கா அப்படின்னா அது பார்வதி தான். அது ஐ டூ அக்செப்ட் இட், ரைட். அத நான் ஹைலைட் பண்ணணும்னு விரும்புறேன். பட் இல்ல வெளிய இல்ல வந்து அவங்க என்ன பண்ணாலும் தட் இஸ் நாட் அட் ஆல் டாபிக். இப்பயுமே இந்த டாபிக் ஏன் வந்துச்சுன்னா செய்யும், அங்க வந்து கமருதீனை நிப்பாட்டி இவங்களால உங்க கேம் அஃபெக்ட் ஆகுதா இல்ல உங்களை வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்களான்ற மாதிரி கேட்கும் பொழுது அவர் ஆமான்னு சொல்றாரு இல்லையா? அதுலயே அந்த ஜெனுனிட்டி உடைஞ்சிருச்சு.
நீ என்ன பண்ணுனன்னு விளையாடணும். நீயே தான் திரும்ப வந்த. அரோரா உன்னை திட்டிட்டா. அரோரா, துஷார் அந்த மேட்டர்லாம் வந்துச்சு. தென் யூ கேம் டு பார்வதி. இதுல எப்படி பார்வதிக்கு நீ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய குடுக்க முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அது உண்மை இல்லன்னா அத பத்தி நம்ம பேசி தானே ஓ ஆகணும். இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல அது நடந்திருக்கா? ஆமா, ஓ ஆமா, ஆமா, ஆமா. ஓகே. அவர் சொல்லியிருக்காரு எந்திரிச்சு நின்னு பார்வதிய வந்து அண்டர் த பஸ்லாம் இல்ல, லாரி, ட்ரெயினுக்கு கீழ போட்டிருக்காப்ல. அப்ப ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு அட்ரஸ் தட் இல்ல. இப்ப உங்ககிட்ட கேட்கும் பொழுது யார் இதுல 100% உண்மையா இருக்காங்கன்னும் பொழுது உங்களுக்கு தெரியுது அது பார்வதி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது இல்ல. அவங்க கேமுக்காக யூஸ் பண்றாங்களான்னா பண்ணலையே. as an audience இட்ஸ் வெரி எவிடென்ட் ரைட். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய தேவைகளுக்காக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அடுத்த 2 வாரம் நம்ம சேஃப்டா அப்படின்றதுனால என்ன வேணா பேசலாம். திரும்ப இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல. தட் இஸ் வெரி சிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா பார்வதி நினைச்சிருந்தா அன்னைக்கு அவர் கேட்ட அடுத்த செகண்டே அவங்களை கீழே போட்டிருக்க முடியும்ல. லாஸ்ட் வீக் கேட்டார்ல விஜேஸ், இவன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமான்னும் போது அப்பயும் அவங்க அமைதியா தான் உட்கார்ந்தாங்க. அந்த ஷோவை முடிச்சிட்டு கமருதீன் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஆமா ஆமா இவன் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான், வேணும்னே பண்றான் அப்படின்லாம் அவங்க சொல்லலையே. இல்ல சார் நாங்க 15 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம், பட் அவர் அங்க ஸ்ட்ராங்கா பேசல, மேபி ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சாரு போல, அப்படிதானே அவங்க சொல்றாங்க. அதுக்கும் அவர் என்ன சொல்றாரு, நீங்க உட்காந்து இப்ப சப்போர்ட் பண்றீங்களே உங்க கம்ருக்கு, அத கூட அவர் பண்ணல அப்படின்னு தானே சொன்னாங்க. சோ வாட் ஹஸ் ஹேப்பன் இன் தி ஷோ தட் வி ஹேவ் டு டாக். இப்ப ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு அலிகேஷன் வைக்கணும்ன்றதுக்காக நடக்காத ஒரு விஷயத்த கம்ருதீன் மேல நான் கொண்டு போய் போட்டுற முடியாது. ஷோல என்ன நடந்துச்சோ அதான் நம்ம பேச முடியும். அண்ட் இன்னொரு பாயிண்ட், கமருதீன் எவிக்ட் ஆனா பாரு ஓட்ஸ் வரும்ன்றீங்களா? தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா இப்போ 90 டேஸ் அவர் ஃப்ரீ பாஸ். அதுக்கப்புறம் டிடிஎஃப் டாஸ்க்ல எல்லாருக்கும் தெரியும் கமருதீன் வந்து பிசிக்கல் டாஸ்க் அண்ட் எவ்ரிதிங் அந்த வீட்லயே வந்து டிடிஎஃப் வின் பண்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்கிறது கமருதீன். எஃப்ஜே உள்ள இருந்தா நெக்ஸ்ட் கானா வினோத் தான். வேற எந்த மேலும் அங்க ஈக்குவலா, சபரி கூட கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஃபீமேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுபிக்ஷா இவ்வளவுதான் இருக்காங்க. ஸோ டிடிஎஃப் டெஃபினெட்லி ஹி இஸ் கோயிங் டு பிளே வெல். ஸோ ஹி இஸ் நாட் லீவிங். அவர் எவிக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இஸ் ப்ராபப்ளி கம்மி. அப்படி கம்மியா இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த பர்சனோட டபுள் கேம், இவன் வந்து உள்ள பண்ணிட்டு இருக்க வேலை, நம்ம பார்வையும் அரோராவையும் நிறைய கேட்டுட்டோம். ஆனா இந்த கையை யாருமே கொஸ்டின் பண்ணல. அதனாலதான் இதை வந்து வெளிக்கொண்டு வரணும், இதையும் நம்ம பேசணும் அப்படிங்கிறத பாக்குறோம். சூப்பர் சூப்பர், தட் வாஸ் a very good perception. so வெரி குட், தாராளமா பேசுங்க. நீங்களும் இல்ல உங்களுடைய சேனல்ல பேசும்பொழுது அதை பேசுங்க, கண்டிப்பா, அட்ரஸ் எனக்கு பண்ணுங்க தெரியாது. சார். எனக்கு ஆக்சுவலி சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் ம்ஹும். பிகாஸ் நான் ஒரு ப்ரெடிக்ஷன்ல ஓகே தான் வீடியோ போட்டுட்டு வருவேன். அதே மாதிரி இப்படி எல்லாம் நடந்திருக்கும்னு ஒரு ப்ரெடிக்ஷன்ல வீடியோ போட்டு வந்தேன் இன்னைக்கு. ஆனா நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட கமருதீன் பேசியிருப்பான் அப்படின்றது ஐ சீரியஸ்லி டோன்ட் ஹேவ் ஐடியா. பட் எனக்கே அது சர்ப்ரைசிங்கா யா இருந்துச்சு. யா இப்ப கிரிட்டிக் இவர் போயிட்டு வந்தாரு சாட்டர்டே எபிசோடுக்கு, நாட் கிரிட்டிக் ஓகே ஓகே. போயிட்டு வந்து அவர் தான் ஹேப்பனிங் சொன்னாரு, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். ஓ அப்ப கேட்கும் பொழுது இல்ல சார் அப்படி கிடையாதுன்னு சொல்லி, இப்ப அரோராக்கு சொல்லும் பொழுது அரோரா யாரை பற்றியும் பேச மாட்டார், அரோரா ஒரு குழந்தை போல, அரோரா நல்லது செய்தார் அப்படின்னு பேசினார்ல, கரெக்டா? அப்ப உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் பொழுது உன்னால பேச முடியலையே. நீயே தானே போன நேத்து அந்த பொண்ணு உங்ககிட்ட மோதிரம் கேட்டுச்சா? இல்லன்னுச்சு இல்ல. நீ என்ன சொன்ன? தாலி கட்டிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசினல்ல. அப்படி கிடையாது பட்டு, இல்ல பட்டுன்னு பேசினல்ல. அப்ப அத்தனை டைம் நீ போய் பேசிட்டு நீ ஏன் வந்து இங்க மாத்தி பேசணும்? யார் வந்து எமோஷனலா கேம் ஓவர்டேக் பண்றாங்கன்றது டாபிக். அத இவருக்கு என்ன கேம் இருக்குன்னு அவங்க ஓவர்டேக் பண்ண முடியும் செய்யும். அவங்க என்ன மாதிரியான கேம்லாம் விளையாண்டாங்க, எப்படிலாம் அவங்க யோசிச்சாங்க, அவங்க யோசிக்கிறதுல ஒரு வீக்ல அவங்க சொல்லியிருப்பாங்க, நீயும் திவாகர் தானாடா, நீயும் இன்னொரு திவாகராடா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஒரு வீக்ல. ஓகே, அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அவங்க பேசும்பொழுது என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, பையன்லாம் ஸ்மார்ட்டா தான் இருக்கான், ஒரு நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் தான், ஆனா மேல்மாடி காலி அப்படின்னு இருப்பாங்க. ஓகே, தட்ஸ் a perception she has. ஓ நீ நல்ல ஃப்ரெண்டா இருக்கும் பொழுது உனக்கு என்னென்ன தேவைக்கான அட்வைஸ் எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருக்காங்கல்ல. இல்லடா இது அப்படிடா இப்படிதான் அவ்வளவு சொல்லும் பொழுது அவங்கள ஜஸ்ட் லைக் தட் நீ உன்னோட சந்தேகத்தின் அடிப்படையில போடுறல்ல. தட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேர். நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த செகண்ட்ல நல்லா இல்ல டாம், நான் பேசியிருந்தாரு. ஒன்னு சொல்லட்டுமா? அது ஆக்சுவலா பார்வதி வந்து சபரி விஷயத்துல, எஃப்ஜே விஷயத்துல டோட்டலா அவங்களுக்கு வந்து ஆதரவு அலை வந்து காமன் ஆடியன்ஸுக்கு மத்தியில பார்வதி பக்கம் கவனம் திரும்பி நிறைய பேர் ஆதரிக்கிறதுக்கான ஒரு கட்டத்துக்குள்ளே வந்தாங்க. பீப்புள் ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் பார்வதி. பட் பார்வதி வந்து லிட்ரலா கமருதீன் விஷயத்துல கெடுத்துக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டே பதிவும் செஞ்சிருக்காங்க, டே நீ அப்படி பண்றடா அப்படி. சம்டைம்ஸ் அவங்க ஒதுங்கி போயிருக்கிறாங்க. 2 வாரம்லாம் கமருதீன் பக்கமே திரும்பல. ஆனா மீண்டும் 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 இவன் வந்து திரும்ப திரும்ப பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளுக்கு வந்து பயங்கரமா ஹோப் கொடுத்துட்டே இருந்தான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு யாராவது சும்மா சொல்லுவாங்களாடி?
என்னடி பேசுற? இதெல்லாம் கேம்னு எப்படி நீ வந்து சொல்ற? அப்படி எனக்கு புரியலங்க. இவ்வளவு தெளிவா இன்னைக்கு பேசக்கூடியவன் ஆமா பார்வதி என்ன வந்து எனக்கு எமோஷனலா என்ன வந்து ஓவர்டேக் பண்றாங்கன்னு சொல்றப்போ நேத்து உங்ககிட்ட அந்த பொண்ணு கேட்டுச்சா இல்லையா? இதெல்லாம் கேம்னு சொல்லிடுவியாடா, இதெல்லாம் கேமாடா, ஜென்யூனா உண்மையா பாரு, இது கேம்லாம் இல்லவே இல்ல பாரு அப்படி இப்படின்னு அந்த பொண்ணை ஏமாற்றுகிற ஒரு ஏமாற்று பேர் வழிதான் கமருதீன். யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க பேட் டச் கமருதீன் ஃபேன். பேட் டச்லாம் இன்னும் பேசியிருக்காங்க. ஆமாங்க, ஆப்வியஸா இனிஷியலா ஒரு பொண்ணு கிட்ட அவன் எடுப்புல வந்து அந்த மாதிரி டச் பண்றப்போ இது மாதிரி எனக்கு வந்து பேடா ஃபீல் பண்றதுல எந்த தவறுமே கிடையாது. அதுக்கப்புறமா லேட்டரா 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இவங்க அதுக்கு அலோ பண்றாங்க. சரி ஓகே, பேட் டச் பண்றாங்கிறத பேசி இருக்கிறாங்கிறது கமருதீனுக்கு தெரியும்ல. அங்கேயே இந்த கண்டென்ட்டுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தானா கமருதீன் வந்து ரொம்ப ஒரு ஜென்யூனான பிளேயர் நம்ம சொல்லலாம். அவன் அந்த இடத்துல மன்னிக்கிறாரா இவர் வந்து எப்படி உன்னை வந்து பேட் டச் பண்ற அப்படின்னு உன்னை ஒரு பொண்ணு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து நிறைய சில பேர் சொல்றாங்க. வைல்ட் கார்ட்ல வந்தவங்க சார் வந்து அதை மன்னிச்சுட்டு இந்த லவ் கண்டென்ட்டை மீண்டும் தொடர விரும்புறாரு. தொடர்ந்து அந்த லவ் கண்டென்ட் வந்து அப்படியே அது வந்து அவனுக்கு அது தேவை. பார்வதி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் அவனுக்கு ரொம்ப 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 தேவை. சோ அதுக்காக மன்னிச்சு நீ அந்த மாதிரி பண்றல, உன்னை பேட் டச் பண்றாங்கன்னு சொல்லிட்டல, அதுக்கப்புறம் அந்த பொண்ணையே நீ இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ற. லிட்ரலி எவன் உன்னை மாத்த சொன்னா மோதிரம்? அந்த பொண்ணு நேத்து தளரூம்ல கலட்டாத நோ 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 கலட்டாதன்றான். நேத்து நைட்டு ஒரு 1 மணி 1:30 மணிக்குங்க கிஸ் பண்ண போறான். அந்த பொண்ணு ஹார்ட் ஆயிருக்குது அந்த மாதிரி. அப்ப கூட அது தெளிவா சொல்லுது, இந்த மாதிரிலாம் இல்லடா நீ ஜெயிச்சதுலாம் எனக்கு ஓகே தான்டா, பட் நான் 3 தடவை போய் நான் வந்து தோத்துட்டேன், அண்ட் நீயும் கூட நான் தோக்கணுங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆயிருச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்குது. அந்த இடத்துல சார் கிஸ் பண்ணதான் போறாரு. சோ கமருதீனை வந்து நியாயப்படுத்தி கமருதீன் நல்லவன், கமருதீன் திருந்திட்டான், கமருதீன் வந்து ஒரு அடங்கா காளையா இருந்தவரை வந்து விஜய் சேதுபதி அடக்கி இப்ப கட்டுப்படுத்தி ஒரு சூப்பர் ஒரு ஆணாக வந்து விளையாட்டுல விளையாடுறான்லாம் சொல்ல முடியாது. கமருதீன் மேல பெருவாரியான தவறுகள் இருக்கு, ஈக்குவலாலாம் தவறு கிடையாது. கமருதீன் வந்து பார்வதியை லிட்ரலி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அது பார்வதியால புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா இவன் யூஸ் பண்ற மாதிரியான பிஹேவியர்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா பரவாயில்ல, இவன் எக்ஸ்ட்ரீமா போய் கல்யாணம், குழந்தை பெற்றுக்கணும், ஹனிமூன் போகணும், குழந்தை இந்த ஸ்கூல்ல சேர்க்கணுங்கிற லெவலுக்கு பேசுறதுனால இந்த பொண்ணு இப்படி எல்லாம் கூட சோசியல் மீடியால வந்து இவ்வளவு பெரிய டெலிவிஷன்ல இவன் இவ்வளவு தைரியமா பேசுறானேங்கிற அந்த ஒரு சந்தேகமும் பார்வதிக்கு இயல்பாக வருவது சாதாரணமான செயல் தான். சோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கேப்டன்சி டாஸ்க்ல இவன் எக்ஸ்போஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறமா வந்து பார்வதி ஃபீல் பண்ணிட்டாங்க, திரும்ப சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நீச்சல் குளத்துல எல்லாம் அட்ராசிட்டிஸ் நடந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. வீக்கெண்ட் எபிசோட்ல சார் டாம் சொன்ன மாதிரி தான் 15 நாட்கள் நீ கன்ஃபார்ம் ஆயிட்டேங்கிறதுனால வீக்கெண்ட்ல பார்வதியை சேதுபதி கார்னர் பண்றாரு, ரோஸ்ட் பண்றாரு. பார்வதியை தான் செய்வாங்க, கண்டஸ்டன்ஸும் சேர்ந்து செய்வாங்கங்கிறது இவனுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல கூட்டத்தோட சேர்ந்து கோவிந்தா உன்னால ஏன் நிக்க முடியல பார்வதிக்கு ஆதரவா? இல்ல சார் அந்த மாதிரி பார்வதி பண்ணல, நாங்க 2 பேருமே சேர்ந்துதான் பழகுறோம்னு சொல்றது ஏன் உன்னால போன வாரம் சொன்னீங்க? இல்ல சார் என் மேலதான் தப்பு, நான் தான் அதை சரியா கையாளல, அரோராவை அங்கேயே நான் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கணும், நான் தான் மோர் தென் ஃபீலிங்ஸ் வந்ததுக்கு அப்புறமா கூட அரோரா கிட்டையும் க்ளோஸா பழகுனது ஏன் தப்பு தான் சார், அதனாலதான் நானே அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு நான் வந்து சைலண்டா நான் வந்து வாதாடாம இருந்தேன்னு சொன்ன கமருதீனால இந்த வாரம் ஏன் நீ மாத்தி பேசுற? நீ ஏன் டபுள் கேம் ஆடுற? இந்த வாரமும் சொல்லிட வேண்டியதானே? இல்ல சார் அப்படிலாம் கிடையாது, நாங்க 2 பேரும் சேர்ந்து நான் தான் கிஸ் பண்ண போவேன், நான் தான் மேக்சிமம் ஆஃப் டைம்ஸ் கிஸ் பண்ணிருக்கேன், எனக்கு தான் எல்லா பொறுப்புமே இருக்கு, அவங்களாம் என்ன எதுவுமே எமோஷனலாம் ஆக்கல, நான் தான் அவங்கள வந்து அந்த மாதிரி வீக் ஆகிட்டு இருக்கேன், பார்வதி கேம் அதில் பாதாளத்துக்கு போகணுங்கிறதா என்னுடைய ஆசையே. ஸோ அதாவது லவ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாஸ்திரத்தை வைத்து பார்வதியை மயக்கி, பார்வதிக்கு முத்தம் கொடுத்து, பார்வதியை கட்டிப்பிடித்து, பார்வதிக்கு ஒரு விதமான இன்னும் சொல்ல போனால் ஒரு காதலர்களை போல அதையும் தாண்டி கணவன் மனைவி மாதிரியான ஒரு உணர்வை நான் ஏற்படுத்தி பார்வதி கேமர் அப்படின்னு இருந்த ஒரு விஷயத்த வந்து சுக்குநூறா உடைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப பார்வதி எல்லாம் பெருசா பேசுறதே இல்ல, பார்வதியை வந்து நான் அமுக்கிக்கிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. சோ வந்து நான் ஃபுல்லா முடிச்சு அவங்களை எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சிருவேன்னு சொல்லிட வேண்டியதானே? நீ புரியல கைஸ், எப்படி இவன் வந்து நல்லவனாக முடியும்? அரோராவை எவ்வளவு விமர்சிச்சிருக்கிறோம், அரோரா எவ்வளவு கேவலமா பார்வதியை கிட்ட இருந்து கமருதீனை பிரிக்கிறதுக்காக அவங்க கமருதீன் மண்டையை எவ்வளவு கழுவுனாங்க. அப்ப எந்த அளவிற்கான விமர்சனங்களை அரோரா மீது இந்த சமூக வலைதளம் வாரி வீசியது. ஆனா கமருதீனை யாருமே கேட்க மாட்டாங்க. இங்க மெயின் கல்பிரிட் கமருதீன் லிட்ரலி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, பார்வதியுடைய கேமை முழுவதுமாக அஃபெக்ட் பண்றாரு. அவருடைய ரிலேஷன்ஷிப், அதாவது பார்வதி எப்படின்னா வீட்டுல யாரையுமே பார்க்க மாட்டாங்க, கமருதீனை மட்டும்தான் பாக்குறாங்க. கமருதீனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, அவன் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறான், ஒரு கேம்னு வர்றப்ப நம்மளை விட்டு கொடுக்குறானா விட்டு கொடுக்கலையா,
ஒரு டாஸ்க்னு வரப்ப நமக்கு எதிராக ஆடுறானா இல்ல நார்மலா ஆடுறானா, இல்ல நமக்கான ஸ்பேஸ் கொடுக்குறானா, நம்மள பாக்குறானா, இப்படியே பார்வதி மாறிட்டாங்க இந்த வாரம் முழுவதும். அதற்கான காரணம் யாரு? கமருதீன் தானே. இதுல எப்படி வந்து ஓவர்டேக் பண்ண முடியும்? பார்வதியை ஓவர்டேக் பண்ணி கமருதீன் மேல வரான்னு சொன்னா அங்கேயே ஊருக்கே தெரியுது இது வந்து ஓவர்டேக் பண்றது வந்து கமருதீன் தான் பார்வதியுடைய மென்டல் அப்படியே வந்து முழுவதுமாக அஃபெக்ட் பண்றாருங்கிறது தெரியுது, வெளிப்படையா பச்சையா தெரியுது. அந்த மனசாட்சிக்கு விரோதமா எப்படிங்க எந்திரிச்சு ஒருத்தனால 4 பாயிண்ட் பேச முடியுது? எப்படி பேச முடியுது? சோ கமருதீனை சப்போர்ட் பண்றவங்களுக்கு நான் சொல்றேன், கமருதீனை சப்போர்ட் பண்ற அளவுக்குலாம் அங்க ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவனுக்கு ஆர்குமெண்ட் ஸ்கில் கிடையாது, அவனுக்கு முதல்ல பேச தெரியாது, அவனுக்கு ஒரு கேமை உருப்படியா விளையாட தெரியாது. ரம்யா கிட்ட போய் கேப்டன்சியை தோத்துட்டு வந்தவன் தான். ஸோ டாஸ்க்ல எல்லாம் பீஸ்ட் இருந்தாங்க, அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. அதெல்லாம் டாஸ்க்லாம் அவர் சரியா ஆட தெரியாது. அவருக்கு வந்து கவன சிதைவு தான் நிறைய நேரங்கள் ஏற்படும். பிசிக்கலா அடிக்கிறது மிதிக்கிறது அது மாதிரிலாம் பண்ணிடுவாரு. பட் வந்து நாலேஜபிள் டாஸ்க் எதுவும் அவரால் விளையாட முடியாது, மென்டல் டாஸ்க் அவரால் அட்டென்ட் பண்ண முடியாது. அவரால் முடிகிற ஒரே ஒரு டாஸ்க் பார்வதி அரோராவை வைத்து, இந்த பெண்களை வைத்து கேம் ஆடுற ஆண்கள் இருக்காங்கல்ல சில பேர், பெண்களுடைய ஃபீலிங்ஸோட விளையாடி அவங்கள வந்து அவங்க பின்னாடி வர வைப்பாங்க. அது வந்து ஒரு விதமான ஒரு மன நோய். நான் ஏற்கனவே இந்த ஸ்பேஸ்ல பதிவு பண்ணியிருக்கிறேன், கமருதீனுக்கு ஒரு விதமான மன நோய் இருக்கு அப்படின்ட்டு. இவன் அதனாலதான் ஸ்ட்ரிக்ட்லி அவன் அரோராவை வந்து அவனால விட்டு கொடுக்கறதுக்கு முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டான். அரோராவையும் கடைசி வரைக்கும் வச்சு நம்ம அரோராவையும் தூக்கி சுத்தணும், அதே டைம் பார்வதியும் கிஸ் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் கமருதீன் பல நேரங்கள்ல சிந்திச்சாரு. பட் அது ஒரு கட்டத்துல அரோரா உஷாராகி நீ உனக்கு தான் அரோரா தான் கேட்டாங்க, பார்வதி எத்தனையோ டைம் கேட்டிருக்காங்க, அப்ப இவன் விட்டதே கிடையாது. அரோரா உனக்கு நான் வேணுமா அவ வேணுமாங்கிறப்பதான் எனக்கு கண்ண முன்னா பார்வதான் தெரியுறான்னு இவன் சொன்னதுக்கு அப்புறமா அரோரா பேக் அடிக்கிறாங்க, அரோரா இவனை விட்டு விலகுகிறாங்க. இவன் ஒண்ணும் விலகல. ஸோ அரோரா சிங்க்ல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, இவன் நம்மளை யூஸ் பண்றான் அப்படிங்கறது அது புரிஞ்சுக்கிச்சு. பட் அந்த தெளிவு பார்வதிக்கு பல நேரங்கள்ல வராமல் இருப்பதற்கு கூட காரணம் கமருதீன் தான். அவன் தான் அந்த அளவுக்கு அந்த மூளையை சலவை செய்து, நான் இருக்கிறேன்டி, நான் பாத்துக்கிறேன்டி, உங்க அப்பா வந்து அச்சா கூட பரவாயில்லடி வாங்கிக்கிறேன்டி, உங்க அண்ணா வந்து அடிப்பாரா பரவாயில்லடி வாங்கிக்கிறேன்டி, வெளில போய் நம்ம பாத்துக்கலாம்டி, புரிய வச்சுக்கலாம்டி, நீ சொல்லு புரிய வை, கல்யாணம் பண்ணி இந்த அளவிற்கு கீழ்த்தனமாக மலிவாக ரொம்ப மட்டமாக இறங்கி பார்வதியை கன்வின்ஸ் பண்ணி அவளை வந்து அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருக்கிறான் கமருதீன். நீ பிளாக் பண்ணி வச்சு நீ எல்லா கேமும் நீயே ஆடிட்டு நீயே அந்த பொண்ணை வந்து அவ்வளோ தூரத்துக்கு டேமேஜ் பண்ணிட்டு நீ இன்னைக்கு எந்திச்சு நல்லவ மாதிரி பார்வதி தான் என்னோட எமோஷனல் இது பண்றாங்கன்னு சொல்ற. சரி ஓகே, இந்த எபிசோட் முடியுது இல்ல, இதுக்கப்புறம் 2 பேரும் பேசாதீங்க. கமருதீனால பார்வதி கிட்ட பேசாம இருந்துட்டோம், நான் வந்து அவன் இருக்க மாட்டாங்க, அவன் சீன் போடுறான், போன வீக்கெண்ட்ல அப்படிதானே பேசிக்கிட்டீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றான் என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகா தெரியுறேன்றான். இதெல்லாம் எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்? இதெல்லாம் எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுங்க? நீ என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுற. எப்போ அந்த பொண்ணு ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து இவன் மேல ஒரு டவுட் வந்து சந்தேகித்து இவன் மேல ஒரு அக்யூசியேஷன் எடுத்து வைக்கிறப்பெல்லாம் இவன் என்ன வார்த்தை தெரியுமா சொல்றான்? ஏய் என் கண்ணுக்கு நீ அழகா தெரியுற, இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. இதெல்லாம் என்னமா, இதெல்லாம் வந்து பெண்கள் அப்படியே ஹிட் ஆகிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் சொல்லக்கூடாது ஆக்சுவலி எந்த ஒரு ஆணும். இதெல்லாம் சொல்லி ஏமாறுற அளவுக்கு பார்வதி இருக்கிறாங்களாங்கிறது உண்மையிலேயே வருத்தமாகவும் இருக்கு. பார்வதி ஏமாந்துகிட்டே இருக்கிறாங்க, அவன் இவனை நம்புறாங்க. நம்புவது மாதிரியான பல செயல்களை இவன் பார்வதி கிட்ட இருக்கிறப்ப செஞ்சுட்டு பின்னாடி போய் டேஞ்சருன்றான். அமித் கிட்ட நேத்து டேஞ்சர் அவ அப்படின்றான். எவ்வளவு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். டேஞ்சரான பொண்ணுன்னு சொல்றல, அவ மோதிரத்தை கலத்துறால, கழட்டி கொடுத்துருன்னு சொல்லிட வேண்டியதானே. சோ பார்வதியுடைய கேமை வந்து முழுவதுமாக கமருதீன் முடக்கி விட்டான் அப்படிங்கிறது என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு. கமருதீன் நல்லவன், கமருதீன் உத்தமன், கமருதீன் தான் இங்க விக்டிம். கமருதீன் அவங்க அக்கா சொல்றாங்க, கமருதீன் வந்து பார்வதியை வச்சு யூஸ் பண்றாங்க, சாரி பார்வதி வந்து கமருதீனை யூஸ் பண்றாங்க. எப்படி இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும்? ஒரு தடவை கிஸ் பண்ணிருக்கிறாங்களா பார்வதி? ஒரு தடவை அவனை போய் ஏதாவது அவனை வந்து அவனை டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? இவன் தானங்க டார்ச்சர் பண்றான். இவன் தான் லிட்டரலி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறான் அந்த பொண்ணை. விளையாடவே விட மாட்டான். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இவன் என்ன வேணா பேசலாம். இன்னும் நீ என்ன கேம் ஆடுறன்னு சொல்ற, கேமரா பார்த்து பேசுறேன்னு சொல்றேன்னு அதை வைத்து அதை ஒரு 5 பேர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்றான். ஆனா இவன் என்ன வேணா பேசலாம் வீக்கெண்ட் எபிசோட்லங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கேவலமான செயல். ஸோ அதுக்கப்புறமா இன்னைக்கு சாட்டர்டே ஹாப்பனிங்ஸ்ல அரோரா சின்க்லருக்கு வந்து மொரட்டு சொம்பு தலைவன் அடிச்சிருக்கிறாரு. என்ன கேள்வி அப்படின்னா, என்ன பார்வதி 10 வாரமா அவங்க வேலை செய்யலன்னு சொன்னீங்களாமே, அப்படியா வேலை செய்யலையான்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேட்கறாங்க. எல்லாரும் எந்திரிச்சு வைக்கமே இல்லாம, இல்ல ஆமா செம்மையா வேலை செஞ்சாங்க, எல்லா வேலையுமே செஞ்சாங்க, பயங்கரமா வேலை செஞ்சாங்க, சமையல் பண்றதே அவங்க தான்ங்கிற மாதிரி எல்லாரும் இவங்க சிங்சாங் போட அந்த ஸ்கிரிப்ட் படி உடனே பார்வதி அவங்க வேலை செய்யலன்னு சொன்னீங்க, எல்லாம் நாங்க பார்த்துருக்குறோம். இன்னைக்கு சொன்னார்ல 3rd ப்ரோமோல நாங்க பார்த்துட்டோம், கேமராவும் பார்த்துருச்சு,
அரோரா நல்ல வேலை செஞ்சாங்கிற மாதிரி சொல்லி பார்வதி ஆஃப் பண்ணி உட்கார வச்சிருக்கிறாரு. இது ரொம்ப கேவலமான செயல். இந்த 3வது ப்ரோமோலையும் அதுதான் நடக்குது. ஏன்டா பார்வதியை விட்டா உங்களுக்கு வேற கண்டென்ட்டே இல்லையாடா? சாண்ட்ராவை 2.5 மணி நேரம் போட்டு கொஞ்சி இருக்கிறாருங்க. ரோஸ்டே கிடையாதான். ஃபுல் அண்ட் ஃபுல் 2.5 மணி நேரம் அந்த அம்மாவை வச்சு 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 அவங்கள அப்படியே பூஸ்ட் பண்ணி கடைசியில் இந்த ஒரே ஒரு விஷயம் தலைவலி இஷ்யூல மட்டும்தான் கொஞ்சம் லைட்டா கண்டிச்சிருக்கிறாரு. விக்ரம் வந்து ஆமா அவங்க கண்டிப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டான் போல. இல்ல நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்போ குறும்படம் கூட போட்டு காட்ட முடியும். நீங்க சொன்னீங்க நாங்க பார்த்தோம் உட்காருங்கன்னு இருக்கிறாரு. வேற எதுவுமே சாண்ட்ராவுக்கான